பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் முதலாவது ஆதாம் ஏவாளை உண்டாக்கிய பொழுது நித்திய ஜீவனை உடையவர்களாக தான் உண்டாக்கியிருந்தார். அவர்களுக்கு மரணம் இல்லாத ஒரு நிலைமையில அப்படிதான் கர்த்தர் தன்னுடைய சாயலாக கர்த்தர் ஆதாம் ஏவாளை அவர் சிருஷ்டித்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் இந்த மரணம் ஏற்பட்டதுக்கு அந்த முதல் பாவம் நமக்கு தெரியும். அந்த முதல் பாவம் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் தூண்டி விட்டது, அது இச்சையை தூண்டி விட்டான் என்றுதான் வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப இந்த இச்சை என்கிற பாவத்தின் மூலமா தான் இந்த உலகத்துல மரணம் வந்தது. இந்த இச்சை என்கிற பாவத்தின் மூலமா அநேக பரிசுத்தவான்களும் வேதத்துல சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதனாலதான் ஆவியின் கனியில இச்சை அடக்கம் என்பது கடைசியா வருது. நீங்க கடைசியா மேற்கொள்ள வேண்டியது அந்த இச்சை என்கிற பாவத்தை மேற்கொண்டு இச்சை அடக்கத்தோட நம்ம இருந்தா மட்டும்தான் நம்முடைய ஆவியின் கனிகள் அது பூரணமாகும் என்பதற்காக கர்த்தர் அந்த கடைசி ஆவியின் கனியா வைத்திருக்கிறார். நீங்க ஏவாளுடைய பாவத்தை எடுத்தாலும் அது இச்சை அடக்கம் இல்லாத ஒரு தன்மையினாலதான் அந்த பழத்தை பார்த்து இச்சித்து அந்த பாவம் உண்டானது என்று எழுதியிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் சோதனையே இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று அந்த சாப்பாட்டுக்குரிய இச்சையை தான் சாத்தான் தூண்டி விட்டான். அதே போல பழைய ஏற்பாட்டுல வனாந்தரத்துல இருந்த யூதர்கள் அவர்கள் அவர்கள் போஜன பதார்த்தங்களை இச்சித்தார்கள், அவங்க காடையை இச்சித்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த இச்சையினால அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. அநேகர் நித்திய ஜீவனை அடைய முடியாம போனாங்க. தாவீது இச்சையடக்கம் இல்லாமல் பாவம் செய்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சாலமோனும் அதே மாதிரிதான் இச்சையடக்கம் இல்லாம புறஜாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டு கிட்டத்தட்ட இவர்கள் இருவரும் நித்திய ஜீவனை இழந்து போகிற வகையில போயிட்டு பட் கடைசியா இவங்க மனம் திரும்பினாங்க. பட் யூதாசும் பணத்தின் மேல் இச்சையா இருந்தான். பிழையாம் தீர்க்கதரிசி பணத்தின் மேல இச்சையா இருந்து தங்கம் பொண்ணு வெள்ளி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நித்திய ஜீவனை இழந்து போனவங்கள இந்த யூதாசோ பிழையாம் தீர்க்கதரிசிகளோ இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸா இருக்கிறாங்க. அதே போல பழைய ஏற்பாட்டுல ஆக்கான் என்கிற ஒருவனை பத்தி நம்ம யோசுவாவுடைய விஷயங்கள்ல பாக்குறோம். ஸோ இப்படி அநேகர் இச்சை என்கிற பாவத்துல விழுந்து போய் தான் நித்திய ஜீவனை இழந்திருக்கிறாங்க. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். Galatians 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வசனம் தான் ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனியில கடைசியாக இருப்பது இச்சை அடக்கம். பட் நாம கிறிஸ்தவனுடையவர்களா இருந்தாக்க தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய எல்லா இச்சைகளா இருந்தாலும், அது யூதாச போல பொருள் ஆசையா இருந்தாலும், பிழையாம் தீர்க்கதரிசியை போல தங்கம் பொண்ணு வெள்ளிக்குரிய ஆசையா இருந்தாலும், அல்லது தாவீது சாலமோனை போல ஒரு ஸ்திரீயின் மேல இருக்கிற இச்சையா இருந்தாலும், இல்ல வனாந்திரத்துல இருந்த இஸ்ரவேலர்களை போல சாப்பாட்டின் மேல இச்சையா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு இச்சையா இருந்தாலும் அந்த எல்லா இச்சைகளையும் நாம் சிலுவையில் அறைந்த பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் புது சிருஷ்டி இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய சாயலுக்கு, பரிசுத்தமான சாயலுக்கு பங்காளிகளா இருப்பதற்கு முதல் தடையாக இருப்பது இந்த இச்சை என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 13 வரை. டைட்டஸ் சாப்டர் 2 verses 11 to 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஆமென். நீங்க முதலாவது அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்கணும்னு சொல்லி 12ஆவது வசனம் சொல்லுது. இப்ப அவபக்திக்குரிய காரியங்களை நம்ம வெறுக்கணும், லௌகீக இச்சைகளை வெறுக்கணும். இதை வெறுக்காம நம்மளால இதை மேற்கொள்ளவே முடியாதுங்க. அவபக்தி லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி, அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு எது போதிக்கிறது? தேவ கிருபையானது. சோ தேவ கிருபையானது நமக்கு லௌகீக இச்சைகளை வெறுக்கிறதுக்கு அது தொடர்ந்து போதித்து கொண்டேதான் இருக்கிறது. சோ இன்னைக்கு காமனா அந்த உலகத்துல இருக்கிற இச்சைகளை பாருங்க.
நூத்துக்கணக்கில் ஆயிரக்கணக்கான வழிகள் வந்துட்டு கேட்டுக்கு போகிற வாசல், அது பெரிய வாசல் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு டிவி பார்த்து அதுல இச்சையாகி இன்னைக்கு பரலோகத்தை கைவிட்ட அநேகர் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அது டிவி, சினிமா, சீரியலு, ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், இன்னைக்கு கையில யூடியூப் இருக்குது. நீங்க யூடியூப்ல உங்களுடைய இச்சைகளுக்குரிய காரியங்களை தாராளமா பார்க்க முடியும். இல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு நேரத்தை வீணடிக்க முடியும். இல்ல குடி போதையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, பணத்தின் மேல இச்சையா இருக்கிறவங்க, இல்ல தங்கம், பொண்ணு, வெள்ளி, நகையின் மேல இச்சையா இருக்கிறவங்க, ஈவன் பெருமையின் மேல் இச்சையா இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. இல்ல வந்துட்டு எனக்கு பதவி வேணும்னு சொல்லி பவர் மேல இச்சையா இருக்கிற அநேக அரசியல்வாதிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. சாப்பாட்டின் மேல இச்சையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இச்சையான பார்வையை உடைய அநேகர் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி அநேக இச்சைகள் இந்த பூமியில வந்துட்டு இருக்கத்தான் செய்கிறது. பட் இந்த இச்சை என்பது பாவம் என்று வேதம் தெளிவாவே தான் வந்துட்டு சொல்லுது. அப்படின்னாக்க இந்த இச்சையடக்கம் என்கிற ஒரு காரியத்தை நம்ம வளர்த்து கொண்டுதான் வந்துட்டு ஆகணும். அதுல முழுமையும் அடையணும். அது முழுமை அடையலைன்னு சொன்னாக்க அது நம்முடைய பரிசுத்தத்தையே கெடுத்து விடும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 7:7, ரோமன் 7:7. ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஆமென். இச்சையாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திலே எழுதி இருக்கிறது. அப்படி அது சொல்லலைனாக்க இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்படின்னா இச்சையானது பாவம் என்று ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்குன்னு சொல்லிதான் அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு இங்க கோட் பண்றான். பழைய ஏற்பாட்டுல எங்க எழுதியிருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். யாத்திராகமம் 20:17 வசனம், எக்ஸோடஸ் 20:17. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரர்களையும் அவனது வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறமுள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அமேன். ஆமென். இப்ப எதை இச்சிக்க கூடாது ரொம்ப டீடைல்டா தான் எழுதியிருக்கு. பிறனுடைய எந்த காரியமா இருந்தாலும் இச்சிக்காத. பிறனுடைய வீட்டா இருந்தாலும் அந்த வீட்டை வந்துட்டு நீ இச்சிக்காத. பிறனுடைய மனைவியை இச்சிக்காத, அவனுடைய வேலைக்காரனை இச்சிக்காத, அவனுடைய வேலைக்காரியை இச்சிக்காத, அவனுடைய எருதையோ அவனுடைய கழுதையோ அவனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப மற்றவங்களோட பார்க்கும் பொழுது வழக்கமா என்ன தோணும்? ஒரு கம்பேரிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துட்டு வரும். அப்ப என்னுடைய வண்டியோட அவங்களுடைய வண்டி பெட்டரா இருக்கு, என்னுடைய வீட்டோட அவங்க வீடு வந்துட்டு பெட்டரா இருக்கு, என்னை விட அவர் பெட்டரா ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, என் வீட்டுல இருக்கிற சாப்பாடோட அவங்களுடைய சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு கம்பேரிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துட்டு வரும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, மற்றவர்களை பார்க்கும் பொழுது அல்ல தன்னை பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட இடம் உண்டு. கம்பேரிசன் கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்மளை நாமளே கம்பேர் பண்ணிக்கலாம். என்னுடைய பழைய வாழ்க்கையோட நான் இப்ப பெட்டர் ஆயிருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய பழைய வாழ்க்கையோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமா ஒழிய மற்றவங்களோட அந்த பிறனுடைய காரியத்துல கம்பேரிசன் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது பொறாமையாக மாறிவிடும், அது இச்சையாக மாறிவிடும்னு சொல்லி தெளிவா அந்த இச்சைகளுக்குரிய காரியத்தையும் அது பாவம் என்றும் அவர் எழுதி இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 திமோத்தி 2:26 வசனம், 2 திமோத்தி 2nd chapter verse 26. பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாகத்தக்க சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அம்மேன். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள், இந்த உலகத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுங்க. இந்த கூட்டம் வந்துட்டு பிசாசினுடைய இச்சைகளை செய்வதற்காக பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக தான் இருக்கிறது. பட் அவங்கள வந்துட்டு மயக்கம் தெளிய வைக்க உங்களாலையும் என்னாலையும் முடியும். எப்பொழுதுனாக்க சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்படின்னாக்க முதல்ல நமக்கிட்ட அந்த சாட்சி இருக்கணும். அந்த சாட்சியம் இருந்துட்டுன்னா நாம இச்சையை மேற்கொண்டு இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருந்து சாந்தத்தோடு அவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அவர்கள் அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவங்க விடுபடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சாட்சியமும் அந்த சாந்தமான போதனையும் அது ஏதுவா இருக்கும். பட் அந்த இச்சை வந்துட்டு எப்படி இருக்குது? பிசாசானவனுடைய இச்சை என்று கர்த்தர் தெளிவாவே எழுதி இருக்கிறார் இல்லைங்களா? இதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் பேசி இருக்கிறார். யோவான் 8:44 வாசிக்கலாம். John 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிறுத்தவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அப்ப பிசாசினுடைய இச்சையின்படி செய்யறவங்களுக்கெல்லாம் யார் அப்பான்னு சொல்றாரு? பிசாசு தான் அப்பான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாவே சொல்றாரு. இது ரொம்ப ஒரு ஹார்ஷா எழுதப்பட்ட ஒரு வசனமா இருந்தாலும் பட் சத்தியத்தை நம்ம அப்படியே தான் ஏத்துக்கணும். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், ஆனால் தேவனால் உண்டானவன் பாவம் செய்யான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ரெண்டு கூட்டம் இந்த உலகத்துல இருக்குதுங்க. ஒண்ணு பிசாசானவனால் உண்டான ஒரு கூட்டம் ஆவிக்குரிய ஒரு ரீதியில, ரெண்டாவது தேவன் ஆவியா இருக்கிறார், அந்த ஆவியா இருக்கிற தேவனால் உண்டான ஒரு சிறு கூட்டமும் இருக்கிறது. இந்த பிசாசினால் உண்டானவர்கள் என்ன செய்வாங்க? அந்த பிசாசானவனுடைய இச்சைகளின்படிதான் அவர்கள் செய்வார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். முதல்ல ஆதாம் ஏவாளுக்கு மரணத்தை அவன் உண்டு செய்தது எப்படி அப்படின்னு பாருங்க. ஆண்டவர் இந்த எல்லா பழங்களையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி சொன்னாரா அப்படின்ற ஒரு பொய்யான கேள்வியை தான் கேட்கிறான். பட் கர்த்தர் சொன்னது அந்த ஒரே ஒரு மரத்துல இருக்கிற கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தார். அவனோட கேள்வியே கொஞ்சம் வந்துட்டு ஜெனரிக்கா தான் வந்துட்டு இருக்குது. எந்த பழத்தையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல இந்த ஒரு பழத்தை மட்டும்தான் சாப்பிட வேண்டாம்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இச்சைகளை வந்துட்டு சாத்தான் தூண்டி விடுறான். ஸ்லோவா அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டு அதை சாப்பிடும் பொழுது நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு வந்துட்டு ஒரு இச்சையை தூண்டி விடுறான், ஒரு பொய் சொல்றான் வந்துட்டு. சோ ஆதியில வந்துட்டு அவன் என்ன செய்தான், பிசாசானவன் என்ன செய்தான்றதை வந்துட்டு கர்த்தர் இந்த ஒரே வசனத்துல அழகா பேசி இருக்கிறார். அவன் பொய் சொல்லிதான் அந்த இச்சையை தூண்டி விட்டான். அவங்க ஏற்கனவே தேவனை போல தானே இருந்தாங்க. அவர்களுக்கு மரணமே இல்லாம தானே கர்த்தர் படைத்திருந்தார். ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய சாயலாக தானே கர்த்தர் படைத்திருந்தார். அவர்களுக்கு மரணமே கிடையாது. பட் தேவையில்லாத ஒரு பொய்ய சொல்லி ஒரு இச்சையை தூண்டி வைத்து, பட் எப்படி ஏவாள் இச்சித்தாள் அப்படின்றதையும் கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Genesis 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். அவ சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏவாள் என்ன செஞ்சான்றதை கவனிச்சு பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. அப்ப அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருதயத்துல ஒரு இச்சையான எண்ணம் தாங்க முதல்ல வந்திருக்குது. இதை தூண்டி விட்டது பிசாசனுடைய பொய் தான் வந்துட்டு. அப்ப பிசாசானவன் இச்சிக்கிறதுக்கு சில காரியங்களை தூண்டி தான் வந்துட்டு விடுவான். இன்னைக்குமே நீங்களும் நானும் இச்சிக்கிறதுக்கு அவன் நிறைய காரியங்களை பிசாசானவன் வச்சிருக்கான். ஆனா ஏவாளை போல வந்துட்டு அந்த பொய்களுக்கு நம்ம செவி கொடுத்துட்டோம்னு சொன்னாக்க விழுந்து போயிடுவோம். நான் ஏவாளதை பறிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிந்திச்சாங்க. இருதயத்துல அந்த இச்சையான சிந்தனை வந்துட்டு வந்துச்சு. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதா இருக்கும் போல இருக்கு. கர்த்தர் சொல்றாரு புசிக்காதென்றார். ஆனா புசிப்புக்கு நல்லதா இருக்கும்னு சொல்லி முதல்ல இச்சையை வந்துட்டு தூண்டி விட்டுட்டான். பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமமா இருக்கிறது என்று கண்டு அதன் பிறகுதான் அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அப்படின்னா ஏவாளுக்கு இச்சையை தூண்டி விட்டது வந்துட்டு பிசாசானவன் தான். அந்த இச்சையடக்கத்தினால அவங்க வந்துட்டு தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போனாங்க, பாவத்துல வந்துட்டு விழுந்தாங்க, கர்த்தரை விட்டு தூரமாய் போனார்கள், அவர்கள் நிர்வாணிகளா காணப்பட்டாங்க. அப்ப பாவம் செய்கிற எல்லோருமே நிர்வாணிகள், சத்தியம் என்னும் கச்சை இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது. நல்லதான் லவோதிக்கேயா சபையை பார்த்து நீ நிர்வாணியா இருக்கிறாய், நீ குருடனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் நிர்வாணியுமா பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்கிறன்னு சொல்லி லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா இந்த பிசாசானவனால் இச்சைய கண்டிப்பா தூண்டி விட முடியும். பிசாசு யார் மூலமாவது ஆப்ரேட் பண்ணலாம். அது டிவி, சினிமா, இல்ல எப்படி வேணா வந்துட்டு இருக்கலாம். அவங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதன் மூலமா இருக்கலாம். இல்ல சாப்பாட்டுக்குரிய இச்சையா இருக்கலாம், கண்களின் இச்சையா இருக்கலாம், இல்ல பொருள் ஆசைக்குரிய இச்சையா இருக்கலாம். பட் அந்த இச்சையை வந்துட்டு பிசாசானவன் தூண்டி விட்டாலும் நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், வார்த்தையை கொண்டு எப்படி ஜெயிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் வார்த்தையை கொண்டுதான் அவர் வந்துட்டு பிசாசானவனை அவர் ஜெயம் கொண்டாருன்றதை பாக்குறோம். நீங்க மத்தேயிலையோ இல்ல லூக்காவிலையோ கர்த்தர் எப்படி சோதிக்கப்பட்டாருன்றதை கவனிச்சு பாருங்க. அந்த முதலாவது சோதனை வந்துட்டு சாப்பாட்டுக்குரிய சோதனை தான். எப்படி ஆதாம் ஏவாளுக்கு வந்துட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு ஒரு சோதனை வந்ததோ, இயேசு கிறிஸ்துவும் அவர் பசியா இருந்த பொழுது இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்ற அந்த ஒரு சாப்பாட்டுக்குரிய ஒரு சோதனை தான் வந்துச்சு. கர்த்தர் வந்துட்டு என்ன சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்கிறது? உபாகமம் 8:3 தான் கர்த்தர் வந்துட்டு கோட் பண்றார். அடுத்த 2 சோதனையிலையும் இயேசு கிறிஸ்து கோட் பண்ற வசனங்கள்
உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனங்களை இயேசு கிறிஸ்து கோட் பண்றார். அப்ப நீங்களும் நானும் பிசாசானவனை ஜெயிக்கணும், அவன் இச்சைகளை தூண்டி விட்டாலும் அதுல ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொன்னாக்க முதல்ல வசனத்திலே வல்லவர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வந்துட்டு வாசமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வசனம் உங்களோட இருதயத்துக்குள்ளார பரிபூர்ணமா வாசமா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு பிசாசானவனை ஜெயிக்க முடியும். 2 பேதுரு 1:4 வசனத்தை வாசிக்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. அப்ப இந்த உலகத்துல கேடு வந்துட்டு உண்டானது எப்படிங்க? இச்சையினாலதான் இந்த உலகத்துல வந்துட்டு கேடு மரணம் ஏற்பட்டது. வந்துட்டு அந்த கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். திவ்ய சுபாவம்னா பரிசுத்தம், கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு பங்காளிகளாய் இருப்பதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பரிசுத்த குலைச்சல் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இச்சை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இச்சைகள் வந்துட்டு பழைய வாழ்க்கையில நிச்சயமாவே இருந்திருக்கும். நம்ம பழைய வாழ்க்கையில எல்லோருமே கர்த்தருக்கு துரோகிகளா தான் இருந்திருப்போம். கர்த்தருக்கு சத்துருக்களா இருந்து அக்கிரமங்களை கண்டிப்பா நடப்பிச்சிருப்போம். பட் கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய வசனங்கள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள போக போக அந்த பழைய சுபாவங்கள்லாம் மாறி இருக்கும். பட் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்காளிகளா இருக்கணும்னாக்க பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா நம் பரிசுத்த குலைச்சலை வந்துட்டு நாமளே உண்டு பண்ணிக்கிட்டோம்னா கர்த்தரை குறை சொல்ல முடியாது. இப்ப ஏவாள் வந்துட்டு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கிக்கிட்டாங்கன்னா கர்த்தரை குறை சொல்ல முடியாது. கர்த்தர் முன்னமே சொல்லி இருக்கிறார், அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சோ இது ஏவாளுடைய விஷயத்துல நடந்ததை வந்துட்டு பாக்குறோம். அப்ப சுய இச்சையினாலதான் வந்துட்டு அவர்கள் இழுக்கப்பட்டு போனார்கள், சிக்குண்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். இச்சையானது கர்ப்பம் தரித்தது, அது பாவத்தை பிறப்பித்தது அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால கர்த்தரை விட்டு தூரமாகி போயிட்டாங்க. கடைசி காலத்திலையும் இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இச்சையை தூண்டுகிற ஒரு காலமா இருக்கும்னு தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். நீங்க 2 திமோத்தி 3ஆம் அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து ஒரு 5வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதுல மனுஷர் எப்படி இருப்பாங்க? தற்பெரியராயும் பணப்பெரியராயும் வீம்புக்காரராயும் தன்னைத்தானே இச்சிக்கிற ஒரு தன்மை கடைசி நாட்களில் இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு பேரை பாருங்க, செல்ஃபி எடுத்து அவங்களுடைய போன்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாக்க தன்னைத்தானே எடுத்துக்கிட்ட செல்ஃபி தான் அதிகமாவே இருக்கும். இதுதான் தற்பெரியத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான வகையா இருக்குது. பணப்பெரியரா இருப்பாங்க. பணத்துக்குரிய இச்சை பாத்தீங்கன்னா கடந்த 100 ஆண்டுகள்ல தான் வந்துட்டு பணத்துக்குரிய இச்சைகள் அதிகமாவே வந்துட்டு இருக்குது. இது நம்ம தாத்தாவோட தாத்தா காலத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பணத்துக்குரிய இச்சை இந்த நாட்களில் அதிகமாக வந்துட்டு இருக்கிறது. அடுத்து 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப தற்பெரியம் வந்துட்டு இருக்கும், பணத்துக்குரிய இச்சை இருக்கும், நிறைய காரியங்கள்ல இச்சையடக்கம் இல்லாதவர்களா வந்துட்டு கடைசி நாட்களில் இருப்பார்கள். அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களும் இச்சையடக்கம் இல்லாம இருக்கிறாங்க. அதுபோல உங்களுக்கு 1000 விதமான சோதனைகள், இச்சையை தூண்டுகிற 1000 விதமான சோதனைகள் இருக்கு. இதன் மத்தியில நம்ம பரிசுத்தமான ஜீவியத்துடனே நாம் நடக்கணும். நம்ம பழைய வாழ்க்கையில வந்துட்டு மாம்ச இச்சையின்படிதான் நடந்தோம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் எபேசியர் 2:3, எபேசியன்ஸ் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆமென். ஆமென். நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? எதனால கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம்? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்ம பழைய வாழ்க்கையில நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, அப்ப நம்முடைய மாம்ச இச்சையின்படிதான் நம்ம நடந்திருக்கிறோம். நம்ம பழைய வாழ்க்கையில நமது மாம்சமும் நமது மனதும் விரும்பினவைகளை செய்தோம். சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். நம்ம பழைய வாழ்க்கையில வந்துட்டு மாம்சத்தின்படி நடந்து, இச்சைகளின்படி நடந்து நம்ம கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். பட் இப்பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்ம சிலுவையில எல்லாத்தையும் அரைஞ்சிட்டோமா? இல்ல இன்னமோ ஏதாவது இச்சையில இழுக்கப்பட்டு விழுந்துகிட்டு இருக்கிறோமா? அப்ப நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்கிறது.
ஏன்னாக்க இந்த இச்சையடக்கம் இல்லாத ஒரு தன்மை, இச்சைக்கு இடம் கொடுக்கிற ஒரு தன்மை பரிசுத்தத்தை கம்ப்ளீட்டா குலைத்து போட்டு விடும். கர்த்தர் கூடிய சீக்கிரத்துல அவர் வருகிறார். அப்படின்னா நம்ம எல்லா விதத்திலும் ஆவி, ஆத்மா, சரீரத்துல பரிசுத்தம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி வேதம் வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verses 4 to 6. நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசி ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அவிழ்த்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமென். சோ ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதியிருக்கு இல்லைங்களா? துர் இச்சை, தேவையில்லாத ஒரு இச்சை, கர்த்தருக்கு விரோதமான ஒரு இச்சை, இதெல்லாம் நம்முடைய அவயங்கள்ல இருந்தா அந்த அவயவங்களை அழித்து போடுங்கள். ஏன்னா இதனாலதான் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்கிறது. கர்த்தர் தெளிவாக சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5:28 ஒரு ஸ்திரீனை இச்சையோட பார்த்தா அது விபச்சாரம், இருதயத்துல ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படிங்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உன் வலது கண் உனக்கு இடரலா இருந்தால் அதை பிடுங்கி போடுங்கிறார். அதுக்கு சொல்யூஷனையும் கொடுத்துறார். அது எப்படிப்பட்ட பாவம்ன்றதை 28வது வசனத்துல சொல்லிட்டு 29வது வசனத்துல உன் கண்ணை பிடுங்கி போடு. அப்ப இந்த இச்சைக்கான ட்ரிகரை வந்துட்டு கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு இச்சைக்கான ட்ரிகர் வந்துட்டு எங்க இருக்குது? அந்த ட்ரிகர் வந்துட்டு உங்க வாழ்க்கையில இருந்து பிடுங்கி போடுங்க. கண்ணை பிடுங்கி போடுறது கஷ்டமா இருந்தா உங்க வீட்டுல டிவி இருந்துச்சுன்னா அதை உடைச்சு போட்டுருங்க, இல்ல தூக்கி போட்டுருங்க. இல்ல உங்களுடைய ஸ்மார்ட் போன் உங்களுக்கு இடரலா இருக்குதா, அந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டு உங்களுக்கு இச்சையை தூண்டுதா அப்படின்னா அதை பீரோல வச்சு பூட்டிட்டு ஒரு ஆர்டினரி பட்டன் போன் வாங்கி வச்சுக்கோங்க. எங்க இருந்து அந்த இச்சை ட்ரிகர் ஆகுறதுன்றதை கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பார்த்துட்டு நம்மளுடைய இருதயத்தை நாம ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா பயிற்சி, முயற்சி நாம் எடுக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாவே நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்படின்னா பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல அக்னாலேஜ் பண்ணிட்டு இது என்னுடைய பாவம்ன்றதை நான் முதல்ல அக்னாலேஜ் பண்ணணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்ப அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு நம்ம அதன் பிறகு அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு எடுக்கணும். அதனாலதான் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி 2 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க பயிற்சி, முயற்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதற்குரிய அதை மேற்கொள்றதுக்கான பயிற்சி, முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து அவர் கிருபையை அளிப்பார். நீங்க ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருப்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்கள்ல அந்த 7 சபைகளோடு கர்த்தர் பேசுகிற பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தான் வந்துட்டு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறாரு. நித்திய ஜீவனை கொடுத்து 1000 வருட அரசாட்சியில ஆசாரியர்களா, ராஜாக்களா இருக்கிறதுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா உங்களை தூண்டுற அவயவங்கள் எது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணு தூண்டுதா, உங்களுடைய காது தூண்டுதா, இல்ல உங்களுடைய இருதயம் தூண்டுதா, இல்ல வேற நம்மளை சுத்தி இருக்கிற டூல்ஸ் எதுவும் இருக்குதா, அது டிவியோ செல்போனோ இதெல்லாம் தூண்டுதா, இல்ல நம்மளுடைய கொலீக்ஸ் வந்துட்டு தூண்டுறாங்களா, யாரையாவது விட்டு விலக சொல்லி கர்த்தர் சொல்றாரா அப்படின்றத கவனிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு மனிதனால நீங்க தூண்டப்படுறீங்க, ஒரு மனுஷியால தூண்டப்படுறீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாயின் வார்த்தைகளை உங்களை தூண்டுதா? தூண்டுச்சுன்னா இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்றார். முதல்ல அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிங்க. அவங்க ஏத்துக்கல, அவங்க மாறலன்னு சொன்னா இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப பாவத்துக்கான ட்ரிகர் எது அப்படின்றத நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருக்கணும். சோ நான் மீண்டும் சொல்றேன், கலாத்தியர் 5:22-23 நம்ம அடிக்கடி நம்ம அதை வந்துட்டு கோட் பண்ற வசனம் தான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த இச்சையடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சில டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கோம். கொஞ்சம் பழைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல டெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் இல்லை. அப்ப இதுதான் அந்த நமக்கு ஹோலினஸ்ல இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு முக்கியமான காரியம். இந்த 9 ஆவியின் கனியில நீங்க பூரணப்பட்டுட்டீங்கன்னாக்க தொடர்ந்து அதுல வந்துட்டு அந்த கிரேட்ல வந்துட்டு வளர்ந்துகிட்டே போகணும். அதுலயுமே டிகிரிஸ் வந்துட்டு இருக்குது. அந்த பரிசுத்தத்துல அந்த டிகிரிஸ்ல வந்துட்டு வளர்ந்துகிட்டே போகணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அப்படின்னு பேதுரு வந்துட்டு சொல்றான். இந்த ஆவியின் கனிகள் உங்களுக்கு முதல்ல உண்டாகணும், 2வது பெருகணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. முதல்ல இந்த ஆவியின் கனிகள் உண்டாகணும், 2வது பெருகணும். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படின்னா இந்த இச்சையடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறதுனாலதான் இது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. அப்படின்றதுனாலதான் கடைசியா கர்த்தர் வந்துட்டு வச்சிருக்கிறார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய அன்புல நம்ம வளர வளர ஆவிக்குரிய சந்தோஷம், சமாதானத்துல, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தத்துல வளர வளர
இந்த இச்சையடக்கத்தை வந்துட்டு நம்ம முழுமையா பின்பற்றுகிற பிள்ளைகளா நம்மளால இருக்க முடியும். நான் பூமிக்குரியவர்களே ஒரு சில விஷயத்துல இச்சையடக்கத்தோட இருக்கிறாங்க இல்லைங்களா? வாசிக்கலாமே 1 கொரிந்தியர் 9:25. 1 Corinthians 9:25. அங்கே போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அம்மேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அப்ப ஒரு வெறுமனே இந்த பூமிக்குரிய காரியத்துல பந்தயத்துக்காக போராடுறவங்க, இல்ல வந்துட்டு எவ்வளோ கிரிக்கெட் வீரர்களை பாருங்க, ஃபுட்பால் வீரர்களை பாருங்க, இச்சையடக்கத்தோட தான் அவங்க இருந்து ஆகணும். அட்லீஸ்ட் சாப்பாட்டு காரியங்கள்ல இச்சையடக்கத்தோட இருந்து தான் வந்துட்டு ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வெறுமனதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாது. ஏன்னா இச்சையடக்கத்தோட இல்லைனாக்கா அவங்களோட அந்த பந்தயத்துல போராட முடியாது. அப்ப வெறும் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்குரிய பந்தயத்திலே இச்சையடக்கத்தோட இருக்கிறாங்கன்னா, நம்ம பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்களா, அந்த நித்திய ஜீவன் என்கிற அந்த வந்துட்டு லக்கை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னா நாம எந்த அளவுக்கு இச்சையடக்கம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். அப்ப அவங்க அழிவுள்ள கிரீடத்துக்காக வந்துட்டு இச்சையடக்கமா இருக்கிறாங்க. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களா தான் நம்ம இருக்கணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனாலதான் கர்த்தர் வந்துட்டு அதிகமான வசனங்களை கொண்டு இந்த இச்சையடக்கத்தை பத்தி கத்துக் கொடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 24:25. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பேன் என்றான். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் கைதியா இருந்து அவன் வந்துட்டு ஃபெலிக்ஸ் அப்படின்ற ஒரு கவர்னர்கிட்ட வந்துட்டு பேசும்பொழுது அவன் என்னத்த பேசுறான்? நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து அவன் பேசுறான். சோ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் தேடுங்கள். தேவ நீதியை பேசுறான், சுயநீதியை பேசாம தேவ நீதியை பேசுறான். 2வது இச்சையடக்கத்தை பத்தி பேசுறான். 3வது நியாய தீர்ப்பை பத்தி பேசுறப்ப ஃபெலிக்ஸ் பயந்துட்டான். ஏன்னா ஃபெலிக்ஸுக்கு இச்சையடக்கம்லாம் கிடையாது. இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து ஒரு பயம்லாம் வந்துட்டு அவனுக்கு இல்லாம தான் இருந்துச்சு. தேவ நீதியை வந்துட்டு பேசாம சுயநீதியை செய்கிறவனா தான் ஃபெலிக்ஸ் வந்துட்டு இருந்தான். அப்படின்னாக்க இந்த ஃபெலிக்ஸ் வந்துட்டு என்னாச்சு? அவன் பயம் அடைந்து, அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இச்சையடக்கம்ன்றது ஓகே, எல்லாருமே இச்சையடக்கத்தோட இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். பட் எல்லாராலும் இதை வந்துட்டு அட்டைன் பண்ண முடியாது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த இச்சையடக்கம்ன்றது வந்துட்டு. அப்படின்னா இதுல நம்ம இன்னும் தவறிக்கிட்டு இருக்கிறோமா? ஏதாவது ஒரு இச்சையில இன்னும் நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கொஞ்சம் வளர்ந்து அதுல வந்துட்டு கத்துக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும்னு கர்த்தர் வந்துட்டு விரும்புறாரு. அது எந்த ஒரு இச்சையா இருந்தாலும், இச்சையான பார்வையா இருக்கட்டும், அது சாப்பாட்டுக்குரிய இச்சையா இருக்கட்டும், நான் வெஜிடேரியனுக்குரிய ஒரு இச்சையா இருக்கட்டும், வந்துட்டு இல்ல பொருள் ஆசையா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு பெருமையா இருக்கட்டும், பதவிக்குரிய ஒரு இச்சையா இருக்கலாம், இல்ல குடி போதையா இருக்கலாம், சிகரெட்டா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு இருக்கிற அந்த ஆன்லைன், டிவி, சினிமா, எவ்வளவோ இச்சைக்குரிய காரியங்கள் வந்துட்டு இருக்குது. அப்ப எதுவா இருந்தாலும் நம்ம அதை மேற்கொள்ளணுன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்குது. ஏன்னா நம்ம பைபிள்ல பார்த்துட்டோம், பரிசுத்தவான்கள் ஆகிய தாவீது, சாலமோன், இவர்கள் கூட வந்துட்டு இச்சையடக்கம் இல்லாம விழுந்து போனதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட தாவீதும் சாலமோனும் தன்னுடைய ரட்சிப்பையை இழக்கும் அளவிற்கு வந்துட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா? அதே மாதிரிதான் இவர்களும் வந்துட்டு அந்த ரட்சிப்பை இழக்கக்கூடிய விளிம்புக்கு போயிட்டு தான் மனம் திரும்பி வந்தாங்க, தாவீதும் சாலமோனும் வந்துட்டு. பட் நாமும் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரம்பத்துல ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதும் இந்த இச்சையடக்கம் இல்லாம தான் அந்த பழத்தை அவர்கள் புசித்தார்கள் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். அதுல ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரியை பார்க்கலாம். 2 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 Timothy 2nd chapter verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி அப்படின்னாக்க உத்தம குமாரனாகிய திமோத்தியுவே அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த உத்தம குமாரன் ஒரு ஆவிக்குரிய ஒரு மகன் எப்படி இருக்கணும்னு சொல்லி வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் விரும்பி எழுதி இருக்கிறான். பாலியத்துக்குரிய இந்த வயசுக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. ஆனா நம்ம கவுன்சிலிங் செஷன்ஸ்ல எல்லாம் பாக்குறோம், வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, ஈவன் 50-60 வயசுல இருக்கிறவங்க கூட வந்துட்டு இச்சையோட ஒரு இச்சைக்குரிய பார்வை இருக்கிறத வந்துட்டு பார்க்க முடியுது. அது வேதனையா தான் வந்துட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இங்க வந்துட்டு எல்லா வயதுக்குரியவங்களுக்கும் ஒரு சில இச்சைகள் வந்துட்டு இருக்கதான் வந்துட்டு செய்யுது. அதை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளா, ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால்
அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோடு ஒரு ஆவிக்குரிய விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னா உன் கண் உனக்கு இடரலா இருந்தால் அதை பிடுங்கி போடு. ஸோ இதுதான் கர்த்தர் கொடுக்குற சொல்யூஷன் வந்துட்டு. அது ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அது நல்ல சொல்யூஷன் தான். அப்ப ஏதாவது உங்களை ட்ரிகர் பண்ணுதா, அது உங்களுக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்றார். அது உங்களுடைய கண்ணா இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருங்க, உங்க செல்போனா இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க, டிவியா இருந்தா உடைச்சு போட்டுருங்க, இல்ல எதுவா இருந்தாலும், இல்ல வந்துட்டு யாராவது உங்களை ட்ரிகர் பண்றாங்களா பாவத்துக்கு, உங்களுடைய நண்பர்கள் வந்துட்டு ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்னு எழுதிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லாருமே சினிமா டிவியை பார்த்துட்டு பரியாசம் பண்றது ரொம்ப கேஷுவலா போயிடுச்சு வந்துட்டு. இது சொல்ல போனா 1-2 மாநிலங்களுக்கு தான் இது வந்துட்டு ஒத்து போகுது. தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல ஆந்திராவா இருக்கட்டும், சினிமாவில் அதிகமா அடிக்ஷனா இருக்கிற இந்த 2 ஸ்டேட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் வந்துட்டு சரி, இந்த 2 சினிமா இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால எல்லாருமே சினிமாக்குரிய அடிக்ஷன்ல போயிட்டு அங்க பரியாசம் இருக்கிறதுனால இங்கேயும் பரியாசத்தை வாழ்க்கையிலையும் கொண்டு வராங்க. பட் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலை தகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். எபேசியர் 5:4. அப்படின்னாக்க எதுவா இருந்தாலும் கர்த்தர் சொல்றதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எது உங்களுக்கு இடரலா இருக்குன்றதை கவனிச்சு பாருங்க, அதை தூக்கி எறிஞ்சிருங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு இடரலா இருக்கிறது உங்க நண்பர்களா இருந்தா அந்த நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிங்க. அவங்க மனம் திரும்பலைன்னா அவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்படின்னா உன் கண் உனக்கு இடரலா இருக்கா, கண்ணை பிடுங்கி போடு. செல்போனோ டிவியோ இடரலா இருக்குதா, அது வந்து நமக்கு தேவையில்லை. இல்ல வேற எது இடரலா இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதை விட்டு விலகுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா ஆவியும் மாம்சமும் ஒண்ணுக்கொண்ணு விரோதமாக இச்சைக்கும் போர் செய்யும் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியாது. நம்முடைய இருதயத்துக்குள்ளார ஒண்ணு வசனம் கிரியை செய்யணும், அப்படி இல்லைன்னாக்க பிசாசின் கிரியைகள் இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நான் கர்த்தருடைய ஆவியானவர் ஆரம்பத்துல சவுலோடு கூட இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கிய பிறகு கர்த்தரால் அனுப்ப பெற்ற ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்துக் கொண்டிருந்தது. அப்ப ஏதாவது ஒரு ஆவிதான் நமக்குள்ளார செயல்பட முடியும். ஒண்ணு பரிசுத்தாவி நமக்குள்ளார செயல்பட முடியும், இல்லாட்டினா அசுத்தாவி நமக்குள்ளார செயல்பட முடியும். அப்ப எதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம், நம்முடைய இருதயத்துல நம்முடைய சிந்தனைகள்ல எதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு கவனிச்சு பார்க்கணும். அப்ப கண்கள் இச்சையோட பாக்குதுன்னா இருதயம் இச்சையோட சிந்திக்குதுன்னு சொல்லி அர்த்தம். வாய் வந்துட்டு இச்சையோட பேசுதுன்னு சொன்னாக்க இருதயம் இச்சையோட சிந்திக்குது. ஒரு சிலர் வந்துட்டு நான் வெஜிடேரியனுக்குரிய இச்சைகளை நம்ம பைபிள்லே பாக்குறோம் இல்லைங்களா. எனக்கு காடை வேணும், ஜனங்கள் இச்சை கொண்டார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். எனக்கு இருதயம் வந்துட்டு இச்சித்தது. இருதயம் இச்சித்ததுனால அவர்களுடைய நாவு வந்துட்டு இச்சைக்குரிய அந்த சாப்பாட்டுக்குரிய இச்சைக்குரிய காரியங்களை வந்துட்டு பேசியது. அதே மாதிரிதான் வந்துட்டு எப்படிப்பட்ட இச்சையா இருந்தாலும் அதை நடப்பிக்கிறவர்கள், அது அவங்களுடைய கண்ணா இருக்கட்டும் அவங்களுடைய வாயா இருக்கட்டும், பட் முதலாவது பாவம் செய்கிறது இருதயம் தான். அதனாலதான் இருதயத்தில் எந்த ஒரு கீழ்ப்படியாமை எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னா அந்த போராட்டம் இருதயத்துல இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணுக்கு தான் இடம் கொடுக்க முடியும். அப்படின்னா நம்ம வசனத்துக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தாக்க இச்சையை விரட்டி விடணும். இல்ல இச்சைக்கு இடம் கொடுக்கிறவங்களா இருந்தா இச்சை வந்துட்டு வசனத்தையே விரட்டிடும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. வாசிக்கலாம். மார்க் 4:18, மார்க் 4:18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். வசனத்தை கேட்டும் அப்படின்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்குங்க. வசனத்தை கேட்கிறவர்கள் கூட உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட. அப்ப இச்சைகள் உட்பிரவேசித்தாக்க வசனத்தை அதை நெருக்கி போட்டுருங்க. இருதயத்துக்குள்ளார இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா உங்க இருதயத்துல இருக்கிற வசனத்தையே அது தூக்கி எறிஞ்சிரும் வெளியில வந்துட்டு. அதை நெருக்கி போடாதனால் பலனற்று போகிறார்கள். இவங்கெல்லாம் வசனத்தை கேட்டவங்க, கேட்காதவங்க கிடையாது. வசனத்தை கேட்ட கிறிஸ்தவர்கள் வந்துட்டு உலக கவலை உட்பிரவேசித்தாலோ ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அதுவும் இச்சை தான் இல்லைங்களா. உலகத்துக்குரிய இச்சைகளா இருக்கலாம், இல்ல ஐஸ்வர்யத்துக்குரிய இச்சைகளா இருக்கலாம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளா இருக்கலாம். எந்த வித இச்சையா இருந்தாலும் அது வசனத்தை நெருக்கி போட்டுரும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால் பலனற்று போகிறார்கள். பலனற்று போனாக்க நித்திய ஜீவன் கிடையாதுன்னு கர்த்தர் வந்துட்டு சொல்றார். அப்ப இந்த இச்சைகள் எங்க வந்துட்டு அது வேலை செய்யும் பாத்தீங்கன்னா அது நம்முடைய சரீரத்துல நம்முடைய அவயவங்கள்ல தான் வேலை செய்யும்னு சொல்லி வேதம் தெளிவாவே சொல்லுது. வாசிக்கலாம். ரோமர் 6:12-13 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 6 verses 12-13. ஆகையால்
நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இப்ப பாவம் எங்கெங்க ஆளுகை செய்து? சரீரத்துலதான் ஆளுகை செய்து. அது கண்களின் இச்சையா இருக்கலாம், இல்ல வாயின் தாறுமாறா இருக்கலாம், வார்த்தைகளுக்குரிய வந்துட்டு பாவங்களா வந்துட்டு இருக்கலாம், இல்ல இருதயத்துல வந்துட்டு சிந்திக்கிற இச்சைகளா வந்துட்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் வந்துட்டு அந்த சரீர இச்சைகள்ல வந்துட்டு பாவம் ஆளக்கூடாது. அப்ப சரீர இச்சைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இது எங்க வேலை செய்யும்? 13வது வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். அப்ப நம்முடைய அவயவங்கள், நம்முடைய இருதயமோ கண்ணோ நம்முடைய வாயின் வார்த்தைகளோ, சோ இது வந்துட்டு பிசாசின் அவயவங்களா இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவுக்குரிய அவயவங்களா செயல்படணும். அப்படின்னாக்கா நம்முடைய அந்த உடம்புக்குரிய அவயவங்களை, இந்த மெம்பர்ஸை வந்துட்டு நம்ம இயேசுவுக்கு அடிமைகளா சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னா நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம பிழைத்திருக்கணும், நித்திய ஜீவன் அடையணும்னு சொன்னா நம்முடைய அவயவங்களை நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இது நீதிக்குரிய ஆயுதமா உங்களால மாத்த முடியுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு சர்வ ஆயுத வர்க்கம் தரித்த நம்ம வந்துட்டு சோல்ஜர்ஸா இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க வந்துட்டு எல்லோருமே கர்த்தருடைய ஸ்தானாவதிகளா வந்துட்டு இருக்கிறோம். We are all representatives, ambassadors of Jesus Christ. அதே போல நம்ம வந்துட்டு பிசாசை ஜெயிக்கிறதுக்காக வந்துட்டு சர்வாயுத வர்க்கம் தரித்த சோல்ஜர்ஸா இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா சத்தியம் என்னும் கச்சை அது இடுப்புல இருக்குதா? சத்தியம் என்னும் கச்சையுடைய பிள்ளைகளா இருக்கணும். நீதி என்னும் மார்க் அவசம் நம்முடைய மார்புல வந்துட்டு நீதி என்னும் மார்க் அவசம் இருக்குதா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை நம்மோடு கூட இருக்கிறதா? இல்ல ரட்சணியம் எனும் தலை சீரா நம்ம கிட்ட இருக்குதா? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் எப்பொழுதும் நம்ம ஏந்திய பிள்ளைகளா இருக்கிறோமா? சாத்தான் உங்களை சோதித்தாலும், அவன் இச்சைகளை தூண்டி விட்டாலும் வந்துட்டு, அவிசுவாசங்களை அவன் தூண்டி விட்டாலும் வந்துட்டு, பிரச்சனைகளை கிளப்பி விட்டாலும், பொல்லாங்கனையும் அக்கனி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்த பிள்ளைகளா இருக்கிறீங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்களா? அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10-18 வசனத்துல இந்த 6 ஆயுதங்கள் பிளஸ் ஆவியிலே ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்படின்னாக்க இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்த பிள்ளைகளா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய உடம்புல இருக்கிற அந்த ஆயுதங்களை போலதான் எழுதியிருக்கும். அப்ப பெல்ட் என்னது? பெல்ட் வந்துட்டு அது இடுப்புல கட்டுற பெல்ட், அது சத்தியம். அப்படின்னா இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களோடு கூட நம்ம இருந்தோம்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களோடு நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற வேதம் சொல்கிறது. இதை கவனிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிப்போம். 2 Corinthians chapter 10 verses 3-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. உங்களுக்கு பிசாசின் ஆவிகளோடு போராட்டம் உண்டுன்னு சொல்லி எபேசியர் 6 சொல்லுதுங்க. ஆனா நம்ம மாம்சத்தின்படி போர் செய்கிற பிள்ளைகள் கிடையாது. 4வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல். பிசிக்கல் வெப்பன்ஸ் நமக்கு கிடையாது. இன்னைக்கு நாடுகள்லாம் சண்டை போடுறது பிசிக்கல் வெப்பன்ஸ், மனிதர்கள் சண்டை போடுறது பிசிக்கல் வெப்பன்ஸோட சண்டை போட்டாங்க. பட் நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அப்ப அந்த 6 ஆயுதங்கள் நமக்கு தெரியும். ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அப்ப அவைகளால் அப்படின்னா 5வது வசனம் ஆரம்பிக்குது. எவைகளால்? இந்த போர் ஆயுதங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, ஆவிக்குரிய ஆயுதங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும், உங்க இருதயத்துல மேட்டிமையான சிந்தனையை கூட சாத்தான் கொடுக்கறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்குது. மேட்டிமை, பெருமை, இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் வந்துட்டு. பட் அதை கர்த்தருடைய கிருபையோட நம்ம வந்துட்டு ஜெயிக்கணும்னு சொன்னா நமக்கு இந்த ஆயுதங்கள் வந்துட்டு வேணும். ஆவிக்குரிய ஆயுதங்கள் வேணும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நீங்க நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்படின்னா உங்களுடைய அவயவங்கள்ல வந்துட்டு
நீதி ஆளுகை செய்யணும், பரிசுத்தம் ஆளுகை செய்யணும்னாக்க முதல்ல இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை உடைய பிள்ளைகளா வந்துட்டு எந்த எண்ணத்தையும் இருதயத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா நீங்க இருக்கணும். இருந்தா மட்டும்தான் உங்களுடைய கண்ணின் பார்வை பரிசுத்தமா இருக்கணும், உங்களுடைய வாயின் வார்த்தை அப்பதாங்க வந்துட்டு அது பரிசுத்தமா இருக்கணும். உங்களுடைய உடல்ல வந்து நீங்க செய்யற எல்லா கிரியைகளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பொழுது பரிசுத்தமா இருக்கணும்னா இருதயத்துல இருந்துதான் எல்லா பாவங்களும் புறப்பட்டு வருகிறது. அப்படின்னா இருதயத்துல வந்துட்டு நம்ம முதல்ல வந்துட்டு தேவையில்லாத மேட்டுமைக்கு இடம் கொடுக்காம, தேவையில்லாத எண்ணங்களுக்கு, வீண் எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காம, இச்சையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம, கிறிஸ்துவுக்கு அவைகளை எல்லாவற்றையும் நீங்க சிறைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னாக்க அப்பொழுது நம்மளால பிசாசை ஜெயிக்க முடியும். அந்த இச்சைகளுக்குரிய பாவங்கள்ல இருந்து ஈஸியா ஜெயிச்சு வர முடியும். அப்படின்னா இருதயத்தை கரெக்டா வந்துட்டு பாத்துக்கணும். இச்சை வந்துட்டு இருதயத்துல ஆளுகை செய்யாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 6:19. ரோமன் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். ஆமென். முன்னே நீங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா பழைய வாழ்க்கையில உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? இப்ப இந்த புதிய வாழ்க்கையில வந்துட்டு பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அப்படின்னா கர்த்தரோட நீங்க ஜெபத்துல வந்துட்டு பேசும் பொழுது என்னுடைய கண்ணை வந்துட்டு ஆண்டவரே உங்களுக்கு நான் அடிமையா நான் ஒப்பு கொடுக்குறேன். என் கண் வந்துட்டு அந்த பெருமையான பார்வையோ இச்சையான பார்வையோ என்னோட கண்ணுல வந்துட்டு இருக்கக்கூடாது. கண்ணே உன்னோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன்னு யோபு போல உடன்படிக்கை செய்யுங்க. கன்னி பெண்ணை பாராதபடிக்கு என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன்னு சொல்லி யோபு சொல்றான். அது போல வந்துட்டு என்னுடைய வாய் தாறுமாறா வந்துட்டு பேசாது. நான் கர்த்தருக்கு என்னுடைய நாவுகளை என்னுடைய உதடுகளை வந்துட்டு நான் கர்த்தருக்கு அடிமையா நான் வந்துட்டு ஒப்பு கொடுக்குறேன். கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், வந்துட்டு நான் பரியாசம் பண்ண மாட்டேன், வம்பு வார்த்தைகள் வந்துட்டு பேச மாட்டேன், தேவையில்லாத வீண் வார்த்தைகளை நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு அவயத்தையும் கர்த்தருக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இப்பொழுது பரிசுத்தமானதை நம்ம நடப்பிக்கணும்னு சொன்னா அவயவங்களை நீதிக்கு அடிமைகளா ஒப்பு கொடுக்கணும். இதுல வந்துட்டு ரொம்ப ரூட் எங்க இருக்குதுன்னு சொன்னாக்க இருதயத்துலதான் வந்துட்டு இருக்குது. அப்ப அந்த இருதயத்துல இருக்கிற மேட்டுமையான எண்ணங்களை எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு பரிசுத்தமான எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மற்ற அவயவங்கள்லாம் இட் வில் ஃபால் இன் லைன். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்கள் நாவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைக்கிறத மட்டும்தான் வந்துட்டு செய்யும். பட் இருதய சிந்தனைகள் தப்பா இருந்துச்சுன்னா நீங்க நினைக்காததெல்லாம் உங்களுடைய அவயவங்கள் வந்துட்டு செய்யும். அப்படின்னா முதல்ல நம்ம தேவனுக்கு அடிமைகளா இருக்கணும். நம்ம தேவனுக்கு அடிமைகளா இருக்கணும்னு சொன்னா முதல்ல இச்சையடக்கம் உள்ள பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் தேவனுக்கு அடிமையா இருக்க முடியும். இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ரோமர் 6:22 வாசிக்கலாம். ரோமன் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தாங்க நமக்கு வந்துட்டு இந்த நித்திய ஜீவன் ஆகிய முடிவு கிடைக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த பூமியில வந்துட்டு பரிசுத்தமான ஜீவியம் பண்ணணும். இந்த பரிசுத்தமான ஜீவியம் பண்ணணும்னா முதல்ல நீங்க தேவனுக்கு அடிமைகளா இருக்கணும். தேவனுக்கு அடிமை ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல பாவத்தை வந்துட்டு விட்டுட்டு அதுல இருந்து விடுதலை ஆகணும். சோ ஸ்டெப்ஸ் வந்துட்டு ரொம்ப கரெக்டா இருக்குது. முதல்ல பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டு, ரெண்டாவது தேவனுக்கு அடிமையாகி, மூணாவது அந்த பரிசுத்தமான ஜீவியம் வந்துட்டு இருக்கணும். சோ இந்த 3 ஸ்டெப்ஸ் கரெக்டா இருக்கும் பொழுது கர்த்தர் வரும் பொழுது பரிசுத்தமான ஜீவியம் யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறார். இதுல வந்துட்டு பலவிதமான இச்சைகள் இந்த பூமியில இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்ட பிள்ளைகளா இருக்கணும். ஒரு முக்கியமான இச்சை வந்துட்டு பொருளாசை. தங்கம், பொண்ணு, வெள்ளி, காசு, பணம், பொருளாசைக்குரிய இச்சையா இருக்கிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:9-10 ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் பணக்காரன் ஆகணுன்ற ஒரு முடிவு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாதுங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்ப இச்சைகளை நாமளே உருவாக்கிக்கிறோம். எப்படி? பணக்காரன் ஆகணுன்ற ஒரு முடிவை மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பலவித இச்சைகள்ல போய் வந்துட்டு விழுந்துருவோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, இப்ப பணத்தை யார் யாரெல்லாம் இச்சிக்கிறாங்களோ பக்கத்துல அடுத்த வார்த்தை என்னது? விசுவாசத்தை விட்டு வழுவி.
அப்ப பணத்தை இச்சிக்கிறவங்களுக்கு அடிப்படை விசுவாசமே இருக்காதுங்க. அவங்க விசுவாசிகளா இருந்தாலும் போதகர்களா இருந்தாலும் இன்னைக்கு பணத்தை இச்சிக்கிற அநேக போதகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அவங்க தான் ரொம்ப பாப்புலராகவே இருக்கிறாங்க. உலக அளவுல ரொம்ப பாப்புலரா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பணத்தை இச்சிக்கிற போதகர்கள் தான். பட் அவங்களுக்கு அடிப்படை விசுவாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவங்களுக்கு அடிப்படை விசுவாசமே இருக்காது. இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் அப்படிங்கிற அந்த அடிப்படை விசுவாசமே இல்லாதவர்கள் தான் இந்த பண ஆசை பிடித்த கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், புறஜாதிகளா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு போதகர்களா இருக்கட்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அப்ப உள்ளதே போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கணும். கர்த்தர் வந்துட்டு எனக்கு போதுமானவரா இருக்கிறார். அவர் கொடுக்கிற வந்துட்டு அந்த அடிப்படை தேவைகள் எனக்கு நிறைவேறினா அது எனக்கு போதும். நாம் முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியை மட்டும்தான். அப்பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு மன நிறைவை வந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாவே சொல்லுது. பவுல் சொல்றான் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை நான் என்னைக்கு கண்டுபிடிச்சனோ மீதி எல்லாமே எனக்கு குப்பைன்னு சொல்லிட்டான். மீதி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். அப்படின்னா அந்த பூமிக்குரிய காரியங்களை வந்துட்டு பெருசா எடுத்துக்காம கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா, அதுவும் புத்தி உள்ள கன்னிகைகளை போல காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நான் 10 கன்னிகைகள் காத்திருந்தாங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப கன்னிகை என்றால் சபை என்ற அர்த்தம் இல்லைங்களா? கற்புள்ள கன்னி என்றால் அது சபையை குறிக்கிறது. அப்ப 10 சபைகள் வந்துட்டு கர்த்தருக்காக காத்திருந்தாலும் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், அவங்களுக்கு வந்துட்டு தீவெட்டி இருந்தாலும் எண்ணெய் இல்லாம போயிடுச்சு இல்லைங்களா? அப்படின்னாக்க இப்ப ரீசெண்டா கூட நம்முடைய சகோதரன் வந்துட்டு இதுல குரூப்ல மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாரு. அந்த ஓமைக்குரிய விளக்கங்களை வந்துட்டு எழுதி தெளிவாவே போட்டிருந்தார். அப்ப என்ன அர்த்தம், தீவெட்டி என்றால் என்ன அர்த்தம், புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றதெல்லாம் எழுதி போட்டிருந்தார். அப்படின்னாக்க கர்த்தருக்காக காத்திருந்தா கூட அதுல ஒரு பாதியால வந்துட்டு காத்திருக்கிற கூட்டத்துல ஒரு பாதியால கூட வந்துட்டு நித்திய ஜீவனை அடைய முடியலங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பொருள் ஆசை. இது அந்த பரிசுத்த ஆவியை வந்துட்டு விரட்டி விடுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாவம் தான் இந்த பொருள் ஆசை. அப்ப இருதயத்துல வந்துட்டு பொருள் ஆசை என்கிற இச்சைக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது, வேற எந்த ஒரு இச்சைக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் சபையை வழிநடத்துகிற கண்காணிகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல் அப்படின்னு இருக்கும். நீங்க 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் படிச்சாலும் சரி, இல்ல அதுல உதவிக்காரருக்குரிய டெஃபினேஷனை படிச்சாலும், இல்ல தீத்து 1 அதிகாரத்துல வந்துட்டு மூப்பர்களுக்குரிய டெஃபினேஷனை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. இச்சையடக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான் சபையை வழிநடத்துகிற கண்காணிகளா மூப்பர்களா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. இதுக்கு அப்போஸ்தலன் பவுல் நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறான். பொருளாசை இல்லாம இருந்ததுக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:33, Acts 20:33. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. ஆமென். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை அப்படின்னு தைரியமா தான் வந்துட்டு இங்க பேசலாம் இல்லைங்களா? அப்ப நான் பொருள் ஆசை வந்துட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்குரிய ஜீவியத்துக்காக அதிகமா நம்ம ஜெபிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டாரு, இதெல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லிட்டார். நாம தேட வேண்டியது வந்துட்டு அந்த பரம அழைப்புக்காக மட்டும்தான் நம்முடைய தேடுதல் வந்துட்டு இருக்கணும். பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது அநேகர் வந்துட்டு இதை சாதாரணமா கூட நினைக்கலாம். பட் சாப்பாட்டுக்கான இச்சை, இதுதான் பைபிள்ல வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே எழுதப்பட்டிருக்குது. வந்துட்டு ஏவாள் சாப்பாட்டுக்குரிய காரியத்துலதான் அவங்க விழுந்து போனாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கே முதல் சோதனை சாப்பாட்டுக்குரிய சோதனையா தான் இருந்துச்சு. வனாந்தரத்துல இருந்த இஸ்ரவேல் மக்கள், லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்துல நித்திய ஜீவனை இழந்ததுக்கு சாப்பாடு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. வாசிக்கலாம், என்னாகமம் 11:4 வாசிக்கலாம். நம்பர்ஸ் 11:4. அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? ஆமென். ஆமென். அவர்கள் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அதே போல இஸ்ரவேல் புத்திரரும் என்ன பண்ணாங்க, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? என்னைக்குமே அந்த சாப்பாடு சாப்பிடலாம், அதுல தப்பு கிடையாது. வந்துட்டு அது உடலுக்கு ஆரோக்கியமாக தான் வந்துட்டு இருக்கும். பட் அது இச்சையா மாறிடுச்சுன்னு சொன்னாக்க அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் தெளிவாவே வந்துட்டு சொல்லுது. அந்த சாப்பாட்டுக்குரிய இச்சை எங்க தெரியும்? நம்ம வாயின் வார்த்தைகள்ல தெரியும். வாயின் வார்த்தைகள்ல வந்துட்டு சாப்பாட்டுக்குரிய டிஸ்கஷன்ஸ் வந்துகிட்டே ஏதோ அந்த நேரத்துல நம்ம வந்துட்டு சமைக்கிறோம், சாப்பிடுறோம், தட் இஸ் ஓகே. பட் அது ஒரு பெரிய டிஸ்கஷனா வந்துட்டு இருக்கக்கூடாது. குறிப்பா அந்த நான் வெஜிடேரியனுக்குரிய ஒரு இச்சையை தான் வந்துட்டு இங்க நம்ம வந்துட்டு பாக்குறோம். ஏன்னா அடிப்படை தேவைகள்னு வந்துட்டு சொல்ற உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம் இல்லைங்களா? தண்ணி குடிக்கிறதுலதான் கர்த்தர் டெஸ்ட் பண்ணி பார்த்தார்.
மாறாவிலே வந்துட்டு கசப்பான தண்ணீர் இருந்தது. அதுக்கு முன்னாடி 3 நாள் தண்ணியே கிடைக்கல. 3 நாள் தண்ணி இல்லாம கர்த்தர் அவர்களை சோதித்து அறிந்தார். பட் அடுத்த நாள் தண்ணி கொடுத்தப்ப மாறாவிலே கசப்பான தண்ணீரை வந்துட்டு கொடுத்தார். அப்படின்னா அடிப்படை தேவைகள் சொல்றதுல கூட கர்த்தர் வந்து சோதிச்சு அறிகிற தேவனா தான் இருக்கிறார். சாப்பாட்டுல கூட வந்துட்டு சோதித்து அறிகிற தேவனா தான் இருக்கிறார். என்ன ஆகுமோ இதே 11ஆம் அதிகாரத்துல 33, 34 வசனங்களை வாசிக்கலாம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்திற்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். ஆமென். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் வந்துட்டு மூண்டது. அப்ப கர்த்தர் வந்துட்டு கோபம் மூண்டப்ப என்ன பண்ணாரு? மகா பெரிய வாதையினால் வாதித்தார். எதுக்காக? சாப்பாட்டுக்குரிய இச்சை. இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதுனால். அப்ப சாப்பாட்டுக்கு இச்சித்தாலும் கர்த்தர் மரணத்தை வந்துட்டு அங்க வந்துட்டு உண்டு பண்ணியிருக்கிறார். சங்கீதத்திலையும் சங்கீதக்காரன் வந்துட்டு சொல்றான். சங்கீதம் 106 14வது வசனத்துல, வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தேவனை வந்துட்டு தங்களுடைய சாப்பாட்டுக்குரிய இச்சையின் மூலமா யார் அங்க பரீட்சை பார்த்தார்கள்? தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இந்த தேவன் யாருங்க? இந்த தேவன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. இப்ப பழைய ஏற்பாட்டுல ஏது கிறிஸ்து அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அவர்கள் வனாந்தரத்துல பரீட்சை பார்த்தது யாருன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இச்சையடக்கம் இல்லாம போனோம்னா நம்ம இயேசு கிறிஸ்துவவே நம்ம பரீட்சை பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு வந்துருவோம். வாசிக்கலாம். சங்கீதம் 78 18வது வசனம். Psalm 78 verse 18. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு, எங்களுக்கு காடை வேணும், நான் வெஜிடேரியன் வேணும்னு சொல்லி கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். எங்கெங்க பரீட்சை பார்த்தார்கள்? இருதயத்தில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப இருதயத்துல இருந்து தான் பாவங்கள் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி வருது. அப்ப இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி கொண்ட பிள்ளைகளா நம்ம வந்துட்டு இருக்கணும். சில நேரம் அந்த இச்சைகளுக்குரிய பிரச்சனைகள்ல என்ன நடக்கும்னு சொன்னா, கர்த்தர் வந்துட்டு அந்த இச்சைக்குரிய காரியத்தை கொடுத்துருவார். வாசிங்களேன். சங்கீதம் 78 வசனங்கள் 29 முதல் 31 வரைக்கும். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. ஆமென். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? இந்த இச்சையில பிரச்சனைனா நிறைய பேர் வந்துட்டு இந்த பூமிக்குரிய இச்சையோட ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி. சில நேரம் வந்துட்டு இச்சித்ததை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா நமக்கே அது பெரிய கண்ணியாக முடிந்து விடும். 30வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அப்ப இச்சையை வெறுக்காம, ஆண்டவரே இன்னும் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிருந்தப்ப அவங்க வந்துட்டு ஒரு காரியத்தை கேட்டாங்க. ஏற்கனவே ஒரு சொந்த வீடு வச்சிருந்தாங்க. பிரதர் எங்களுக்கு 2வது வீடு வாங்கணும், பக்கத்து வீடே வாங்கணும், எங்களுக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சாரி சிஸ்டர், ப்ரே பண்ண முடியாது, கர்த்தருக்கு இது சித்தம் இல்லை. ஏன்னா 2வது வீடு வாங்குறது வந்துட்டு கர்த்தருடைய வந்துட்டு இது சித்தமா இருக்குமா? ஏன்னா உள்ளதே போதும்ன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இந்த முதல் வீட்டுக்குரிய கடனை வந்துட்டு இன்னும் வந்துட்டு முடியல. முதல் வீட்டுக்குரிய கடன் முடியாம 2வது வீடு வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா அந்த பூமிக்குரிய இச்சைக்காக ஜெபம் பண்றதுக்கும் வந்துட்டு இன்னொருத்தரை தூண்டுறாங்க. அப்ப அவர்கள் இச்சித்ததை தாங்கள் வெறுக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் இச்சித்ததை சில நேரம் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அதுலயும் ஒரு கண்ணியை போல போய் மாட்டிக்கும். அதனாலதான் பணக்காரன் ஆகணுன்ற எண்ணம் வேண்டாம்னு சொல்லி வேதம் தெளிவாவே வந்துட்டு சொல்லுது. வந்துட்டு ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அவர்கள் பலவிதமான கண்ணியிலும் சோதனையிலும் அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அது சாப்பாட்டுக்குரிய இச்சையா இருந்தாலும் அதை ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். பட் இச்சை அடக்கத்தை வந்துட்டு கத்துக்கிட்ட பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இது எல்லாமே ஒழிஞ்சு போயிருங்க. இதெல்லாம் இந்த உலகத்தினால் உண்டானவைகள். பட் உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
அப்ப இந்த இச்சை எல்லாத்தையும் மேற்கொண்டு இச்சையடக்கத்தோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கிறார். கர்த்தருடைய வருகையின் போது அவர் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களா அவர் காணும் பொழுது பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை கொடுப்பார். பட் ஆனா இப்போ ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, புதுசா கர்த்தருடைய வருகவே கொஸ்டின் பண்ற மாதிரி வந்துட்டு சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு அநேக கிறிஸ்தவர்களே அதை கொஸ்டின் பண்ணுவாங்க. நான் வசனம் அப்படிதான் சொல்லுது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல அந்த 3ல இருந்து வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அநேக பரியாசக்காரர் கடைசி நாட்களில் எழுந்து வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க. யாருங்க இந்த கேள்வியை கேட்பா? பரியாசக்காரர் இந்த கேள்வியை கேட்பாங்க. அவங்க வந்துட்டு எப்படி அவங்களுடைய நடக்கை இருக்கும்? தங்களுடைய சுய இச்சைகளின்படி நடந்து. அப்ப இச்சையடக்கம் இல்லாதவர்களால, இந்த பரியாசக்காரர் இச்சையடக்கம் இல்லாதவர்களா இருக்கிறதுனால அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? அப்ப கர்த்தருடைய வருகைக்குரிய வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியும்? கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியும். நடக்கையினால அவர்களுடைய கேள்விகள் வந்துட்டு இருக்குது. வாயின் வார்த்தைகள்னால கேட்க மாட்டாங்க. நடக்கையினால கர்த்தர் வருவார் என்கிற ஒரு எண்ணமே இல்லாம உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே அடுத்த ஒரு 25 வருஷம் 50 வருஷத்துக்குரிய பிளான்ஸ் வந்துட்டு இருக்கும். கர்த்தர் வருவார் என்று தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு மாத்திக்க மாட்டாங்க. அவர் வரமாட்டாருன்னு நினைச்சுதான் எல்லா பிளான்ஸுமே இருக்கும். அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்குரிய பிளான்ஸ் எல்லாம் அவர் இப்போதைக்கு வரமாட்டாரு அப்படின்னா கர்த்தருடைய வருகைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வந்துட்டு மாத்திக்கணும். அப்படி இல்லைன்னாக்க அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளா இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்றது நமக்கு தெரியும். நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். இந்த வசனம் எல்லாம் நம்ம அடிக்கடி கேட்கிற வசனம் தான். பட் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சு பார்த்திருக்கிறோமா? கவனிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 14 முதல் 16 வரை. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஆமென். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். பட் இதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசியா கமா இருக்கும். இப்ப முந்தின வசனத்தோட கம்பைன் பண்ணி தான் இதை எப்பொழுதும் படிக்கணும். நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து அதன் பிறகு பரிசுத்தமா இருங்கன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப இச்சைகளின்படி நடக்காதவர்களால மட்டும்தான் பரிசுத்தமா வாழ முடியும். அப்ப இச்சைகளை விட்டுட்டாதான் நம்ம கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு அந்த புது சிருஷ்டிக்கு பங்காளிகளா வந்துட்டு இருக்க முடியும். அதனாலதான் வந்துட்டு அந்த பழைய சிருஷ்டியை களைந்து போடணும்னா அந்த பழைய மனுஷனுக்குரிய இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப பரிசுத்தத்துல வந்துட்டு பங்காளிகளா இருக்கணும்னா அந்த இச்சைக்குரிய காரியத்தை வந்துட்டு மேற்கொண்டு விட்டு தான் இந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியும். கடைசியா ஒரு சில வசனங்களோட நம்ம முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். Ephesians chapter 4 verses 22 to 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள முடியும்? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இப்ப பழைய மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? அவன் மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அவனை வந்துட்டு முதல்ல களைந்து போடணும். அவனை களைந்து போட்டாதான் புதிதான ஆவி உள்ளவர்களாகி பரிசுத்தாவி உங்களுக்குள்ளார வருவார். பரிசுத்தாவி நமக்குள்ளார வரணும்னா அந்த பழைய இச்சைக்குரிய மனுஷன் வந்துட்டு களைந்து போடணும். அப்ப புதிதான ஆவி உள்ளவர்களாகி பரிசுத்தாவி உங்களுக்குள்ளார வரும் பொழுது புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா ஆவிக்கு ஏற்றபடி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பழைய இச்சைகளை வந்துட்டு விடணும். ஆவிக்கு ஏற்றபடி நம்ம பிழைக்கணும் அப்படின்னா பழைய இச்சைகளை வந்துட்டு நம்ம கண்டிப்பா வந்துட்டு விட்டுத்தான் ஆகணும். அந்த ஆவியின் கனியில வந்துட்டு இச்சையடக்கம் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். அதே போல இந்த ஆவியின் கனியை பத்தி பேதுருவும் எழுதியிருக்கிறார். 2 பேதுரு 1 அதிகாரத்துல 5 முதல் 8 வசனங்கள். இதுவும் நம்ம அடிக்கடி படிக்கிற ஒரு வசனம் தான். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும். ஸோ இங்க இச்சையடக்கத்தை வந்துட்டு பேதுருவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆட்ரிபியூட்டா ஒரு கேரக்டரிஸ்டிக்காக வந்துட்டு பேசுறார். அப்ப துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை போல புது சிருஷ்டியா மாறணும்னாக்க துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. அப்ப துர் இச்சைகளுக்கு நம்மளோட உடலை வந்துட்டு பேணக்கூடாது. அது சாப்பாட்டுக்குரிய இச்சையா இருந்தாலும், அது வேற எந்த ஒரு கண்களின் இச்சையா இருந்தாலும், பணத்துக்குரிய ஒரு இச்சையா இருந்தாலும், இந்த பூமிக்குரிய எந்த ஒரு இச்சைகளா இருந்தாலும்
நம்ம இந்த துர் இச்சைகளுக்கு இடமாக இந்த உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிள்ளைகளா பரிசுத்தத்திற்கு பங்காளிகளாக முடியும். அப்படின்னா கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப பவுல் சொல்றது போல, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா? அப்ப நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் இருப்போம். எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் அப்படின்னா யார் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அந்த அக்கறையெல்லாம் நமக்கு இருக்க வேண்டாம். கர்த்தர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? இன்னைக்கு அநேக முறை நம்முடைய பாவத்துக்கு காரணமா இருக்கிறது என்னது? அவங்க என்னை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க. என் சொந்தக்காரவங்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்னை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க, இல்ல சபையில இருக்கிறவங்க என்னை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க. மனுஷனுக்கு பயந்துட்டு கர்த்தர் என்ன நினைப்பாருன்றதை விட்டுறோம். கர்த்தர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? கர்த்தர் என்ன விரும்புறாரு? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்த பிள்ளைகளா இருந்தாக்க நம்ம இந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்த பிள்ளைகளா, ஜெயம் கொண்ட பிள்ளைகளா பரிசுத்தமா நம்மளால நிச்சயமா வாழ முடியும். அப்ப அந்த இச்சை என்கிறதா அந்த உலகத்துல இருந்த அந்த முதல் பாவமாக ஏவாள் விழுந்த முதல் பாவமே அவள் இச்சித்து அந்த பழத்தை புசித்தாள் அப்படிங்கிறத பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த முதல் சோதனையில இந்த இச்சையடக்கத்தை அந்த அந்த இச்சைக்குரிய பாவத்தை தான் தூண்டி விடுறதுக்கு பிசாசு ட்ரை பண்ணான். கர்த்தர் வசனத்தை கொண்டு அவர் மேற்கொண்டார். பழைய ஏற்பாட்டுல காடையை புசித்து அந்த நான் வெஜிடேரியன்ல இச்சையா இருந்து அநேக விழுந்து போன இஸ்ரவேலர்களை பாக்குறோம். தாவீது சாலமோன் இச்சையினால பெண்கள் மீது கொண்ட இச்சையினால அவங்க பரிசுத்தவான்களா இருந்தாலும் விழுந்து போய் கிட்டத்தட்ட அவங்களுடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி அவங்க விழுந்து போய் அவங்க கெட்டு போகிற சூழ்நிலையில ஃபைனலா மனம் திரும்பிட்டாங்க. அப்படின்னாக்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்ப யூதாசு, பிழையாம், தீர்க்கதரிசி, ஆகான் இவர்கள் எல்லோரும் பொருளாசையினால கெட்டு போனாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அனனியா, சப்பரா பொருளாசை மட்டும் இல்ல பெருமையினால அவர்கள் கெட்டு போனார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப அநேகர் இச்சையினால விழுந்திருக்கிறத ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸா எழுதி இருக்குது. அப்படின்னாக்க கோரா மோசேவை எதிர்த்து நின்னா, என்னது நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற அந்த ஒரு ப்ரைடு தான். அப்ப அந்த ப்ரைடு அதுவும் ஒரு இச்சையா தான் இருக்குது. அப்படின்னா எந்த ஒரு இச்சையும் நம்முடைய இருதயத்துக்குள்ள உட்பிரவேசிக்க கூடாது. அதை உட்பிரவேசித்தா அது வசனமாகிய விதையை அது நெருக்கி போடும் என்பதெல்லாம் நம்ம வாசித்தோம். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நாம் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப இந்த உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா, இன்னும் ஏதாவது நம்ம மாத்திக்கிறதுக்கு இருக்குதான்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினார்னா அதையும் நம்ம மாத்திக்குவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக எவ்வளவு தியாகங்களை அநேகர் செஞ்சிருக்கிறாங்கன்றதுக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு சாட்சிகளா இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க உங்களுடைய சொந்தக்காரங்களை விட்டுட்டு, உங்களுடைய நண்பர்களை விட்டுட்டு, எவ்வளவோ கள்ள சபைகளை விட்டுட்டு, கள்ள போதர்களை விட்டுட்டு, இயேசு கிறிஸ்துவுக்காக எவ்வளவோ காரியங்களை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அநேகர் டிவி பாக்குறத விட்டுருக்கிறீங்க, டிவியை தூக்கி வீட்டுல வெளியில எரிஞ்சிருக்கிறீங்க. அநேகர் செல்போன் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்திருக்கிறோம். எவ்வளவோ பூமிக்குரிய இச்சைகள்ல இருந்து வெளியில வந்திருக்கிறோம். பட் இன்னும் 1-2 சொல்லி ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய பரிசுத்த குலைச்சலை கெடுக்கிறது இன்னும் ஒரு 1-2 காரியமா இருக்கக்கூடாது. பட் அதுவா இருந்தா கூட 99% நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொன்னா கூட அந்த ஃபைனலா ஒரு 1% இருந்தா அதையும் ஓவர் கம் பண்ற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஏன்னா ஓவர் கமர்ஸ், ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதி இருக்குது. அப்ப நம்ம பாவிகள் அப்படின்றதுக்காக கர்த்தர் இந்த செய்தியை நமக்கு கொடுக்கல. நம்ம ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிறோம். பட் எந்த பரிசுத்த குலைச்சலும் நமக்குள்ளார வந்துடக்கூடாது. இன்னும் அதிகமா நம்ம பரிசுத்தமா மாறணும். அப்ப இன்னும் அதிகமா பரிசுத்தமா இருக்கிறதுக்காக இந்த வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளா ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையதே. ஏசப்பா, ரோமர் 8:26 சொல்றது போல எங்களுக்கு ஜெபம் செய்ய தெரியாது என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு உண்மையிலே ஜெபம் செய்ய தெரியாத ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய பரிசுத்தாவின்படி எங்கள் எப்படி ஜெபிப்பது என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தேவ கிருபையானது ஆண்டவரே இந்த லௌகீக இச்சைகளை வெறுப்பதற்கு எங்களுக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறதுப்பா. நாங்கள் இந்த உலகத்துக்குரிய இச்சைகள்ல எவ்வளவோ இச்சைகளை ஏற்கனவே மேற்கொள்றதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, சபையாரம் அநேக ஆண்டவரை இந்த இச்சைகளுக்குரிய காரியத்திலிருந்து விடுபட்ட கிருபைக்காக
ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னும் ஏதாகிலும் ஆண்டவரே 1-2 காரியங்கள் யாரையாவது அமிழ்த்தி கொண்டிருந்தா அந்த ஒரு விஷயத்திலிருந்தும் நீர் விடுதலை தர வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. இச்சை பாவம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. 10 கற்பனையில வந்துட்டு உன்னுடைய பிறனுடைய வீட்டையோ எந்த ஒரு காரியத்தையும் நீ இச்சிக்க கூடாது என்ற வசனம் தெளிவாகவே வந்துட்டு எழுதியிருக்கிறதுப்பா. பிசாசானவன் இச்சைகளை தூண்டி விட்டாலும் நாங்கள் பிசாசானவனுக்கு எங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்காமல் வந்துட்டு பரிசுத்த ஆவியினருடைய வசனங்களுக்கு மாத்திரம் இருதயத்தில் இடம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முதலாவது பாவத்தில் வந்துட்டு ஏவாள் விழுந்த பொழுது வந்துட்டு அந்த பழமானது, அந்த விருட்சமானது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமா இருப்பது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாய் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரே, அவங்க இச்சடக்கம் இல்லாம அந்த பழத்தை அவர்கள் புசித்து பாவத்தில் விழுந்தார்கள் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே வேதத்துல எவ்வளவோ பேரை நாங்க பாக்குறோம்ப்பா, இச்சையடக்கம் இல்லாம பாவத்தில் அவர்கள் விழுந்தார்கள் ஆண்டவர். பரிசுத்தவான்கள் உட்பட ஆண்டவரே ஒரு சில இச்சைக்குரிய பாவத்தில் அவர்கள் விழுந்து எழுந்தார்கள் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்திலும் விழாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். சபையார் அனைவரும் ஆண்டவரே பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே பிசாசானவனுடைய கண்ணியிலிருந்து எல்லோரும் ஆண்டவரை காக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து நாங்கள் பாதுகாக்கிறோம் ஆண்டவரே. அது பொருள் ஆசைக்குரிய இச்சையா இருந்தாலும், அது கண்களின் இச்சையா இருந்தாலும், அது பெருமைக்குரிய இச்சையா இருந்தாலும், பதவிக்குரிய ஒரு இச்சையா இருந்தாலும், எந்த ஒரு இச்சையா இருந்தாலும், சாப்பாட்டுக்குரிய ஒரு இச்சையா இருந்தாலும், எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் காக்கப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லி எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய வருகையின் போது ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுடைய அவயவங்களை நாங்கள் நீதிக்கு அடிமைகளாக, தேவனுக்கு அடிமைகளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய கண்களை, எங்களுடைய ஆண்டவரை எங்களுடைய நாவுகளை, எங்களுடைய உதடுகளை வந்துட்டு எங்களுடைய ஒவ்வொரு அவயத்தையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக நாங்கள் இந்த வழியில ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீங்க எங்களை எடுத்து எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க ராஜா. நாங்கள் எங்களுடைய இருதயத்துல வந்துட்டு ஆண்டவரை சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்த பிள்ளைகளா, கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு எண்ணத்தையும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா, எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்குகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி எங்கள் ஒவ்வொருவருமே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருமே சர்வாயுத வர்க்கம் தரித்த பிள்ளைகளா இருந்து பிசாசை எதிர்த்து போர் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி, ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே உடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளா இருக்கணும்னு சொல்லி சபையார் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எங்களோட கூட எங்களை வழி நடத்துங்கப்பா. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம மகிமை உள்ள ஒரு பிள்ளைகளா, உமக்கு முன்பாக ஆண்டவரை நிற்பதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளா எங்களை மாத்துங்கப்பா. உடைய வருகை நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை இன்னும் அதிகமா பரிசுத்தத்துல வளர்வதற்கு நீர்தாம எங்களை பலப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.